ஓகேவா? ஸோ ஆக்சுவலி அவங்க செலக்ட் பண்ணியிருக்க லே அவுட் இதுதான். ஓகேவா? சென்ட் பே. ஸோ இதுதான் அந்த லே அவுட்டு. ஸோ இந்த லே அவுட்டும் அவன் பண்ண லே அவுட்டும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கான், ப்ரௌசரில் பார்க்கும்போது எப்படி எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோடில் என்ன எதெல்லாம் பண்ணியிருக்கான், எதெல்லாம் கரெக்டு, எதெல்லாம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஃபிக்மால பார்த்தோன்னா இங்கே ப்ரெசென்ட்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஃபுல் வெப்சைட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டு. ஓகேவா? ஸோ இவன் பண்ணிட்டு வந்து பேக்ரவுண்டு ஒரு கிரே கலராக இருக்கு. ஸோ இது பார்த்த உடனே தெரியுது இது ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அதே மாதிரி மெனு இதுல வந்திருக்க நேவிகேஷன் மெனு பார்த்தனா கீழே வந்துருச்சு. இதுல பாரு சைன் இன். ஓகே, சென்ட் மணி. ஆக்சுவலி இது லேஅவுட் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து லோகோக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்க்கு அப்புறம் சென்ட் மணி, ரிசீவ் மணி, லாங்குவேஜ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கேப். ஸோ இந்த கேப்பும் சேம். அதுக்கப்புறம் how it works, sign in, register. ஸோ இப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலயே பார்த்தோன்னா இந்த இவ்வளோ கேப் ஆக்சுவலி தேவையில்லை. இதை வந்து லெஃப்ட் சைடும் இதை வந்து ரைட் சைடும் வச்சிருக்கலாம். இது கொஞ்சம் கேப் அதிகமாக கொடுத்துருக்கான். லே அவுட்லேயே அப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த லே அவுட், அதாவது டெஸ்க்டாப்பு லேப்டாப்பு வரும்போது இந்த லைன் மொத்தம் சேம் லைன்ல நிற்கணும். இது வந்து கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா? நீங்க வந்து உங்களோட ஸ்க்ரீனை மட்டும் பார்த்து பண்ணக்கூடாது. ஓகேவா? எல்லா ஸ்க்ரீன்லையுமே கரெக்டாக வரணும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் மைனஸ். ஸோ கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்க இதெல்லாம் வந்து பெரிய ஸ்க்ரீன்ல இப்படி தான் தெரியும். ஸோ உன்னோட வெப்சைட், நம்ம பண்ணுற வெப்சைட் வந்து ப்ரொஜெக்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா மெனுஸ் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. இதெல்லாம் சென்டரில் நிற்கிது. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீன் போக இந்த மாதிரி நம்ம லே அவுட் சைடில் போயிடும் மெனுஸ் எல்லாமே. ஸோ அதே சமயம் ப்ரெஸ் பண்ணி 125 150 வரும்போது மொபைல்ல நம்மளது இப்படிதான் இருக்கும். ஸோ மொபைல் வியூல கிட்டத்தட்ட இந்த ஒரு வியூ, இது ஐபேடுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மொபைல் வியூல 1 by 1 இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ டெஸ்க்டாப்ல இருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மெனுஸ் வந்து நீ நார்மலாக ஒரு வெப்சைட் நீ பண்ணிட்ட அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸு ப்ளஸ் மைனஸ் ப்ரௌசரை பண்ணாலே ஓரளவுக்கு உனக்கு ஐடியா வந்துடும் இது எப்படி பிரேக் ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவனோட ஸ்க்ரீன் சைஸ் இவ்வளோ இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கணும் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வரும்போது இந்த மாதிரி லேர்ன் மோர் ரெஜிஸ்டர்லாம் கீழே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1200 வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி செட் பண்ணி, ஸோ 1200 வரைக்குமே வந்து இந்த கேப் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த ரெஜிஸ்டர்ன்ற பட்டனை இங்கே எடுத்துட்டு வர பார்க்கணும். ஓகேவா? ஸோ நீ நார்மலாக ஃபிக்மால லே அவுட் பார்த்தனா கொஞ்சம் ஸ்பேசிங்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் டிசைன் மட்டும் தான் உனக்கு கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி டிபெண்ட் பண்ணி டெஸ்க்டாப் டிசைன் இருக்கும், ஐபேடு, ஐஃபோன் இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப் டிசைன் மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லே அவுட்டோட விட்த் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு இந்த விட்த்துல இந்த ஸ்பேசிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்தா போதும். ஸோ அடுத்தடுத்து வர வித்தை வந்து டெவலப்பரோட கண்ட்ரோல் தான். ஸோ டெவலப்பர் தான் வந்து பிரேக் ஆகாம மீடியா கொரிஸ் வச்சு இதெல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி எழுதணும். ஸோ அது டெவலப்பரோட வேலை தான். நம்ம வந்து ஜெப்ளின்ல இவ்வளோ கேப் இருந்துச்சு, ஃபிக்மால இவ்வளோ கேப் இருந்துச்சு, அதனால தான் வச்சேன் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் டெவலப்பரோட கண்ட்ரோல். டெஸ்க்டாப்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வியூ வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது இதை நிற்க வைக்கணும். ஸோ
இது வந்து 1200 பிக்சல் வரைக்கும் இப்படி நிக்க வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த மெனுஸ் வியூ பண்ற மாதிரி காமிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒரு 991 ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ இல்லை முடியல எனக்கு பெரிய மெனுவா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்க ஹாம்பர்கர் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொபைல்ல கிளிக் பண்ணா சைட்ல இருந்து வர ஸ்லைட் மெனு வைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மெனு வந்து பாத்தீங்கன்னா W3 Schools-ல சைட் பார் மெனு. ஸோ இது கிளிக் பண்ணா சைட்ல வருது. ஸோ இந்த மெனு வந்து வைக்கணும். ஸோ அப்படி அப்போ இந்த பெரிய மெனு வந்து நம்ம எவ்வளோ 1200 வரைக்கும் வைக்க முடியுதா, இல்லை 1100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுதா வச்சுட்டு, ஸோ 1100க்கு மேல பெரிய மெனு, 1100 கீழே இந்த மெனு வந்து டிஸ்பிளே நன் கொடுக்கணும். ஓகே, நடுவில் எதனா டவுட்னா கேளுங்கப்பா. டிஸ்பிளே நன் கொடுத்தா இந்த மெனு போயிடும். ஸோ எங்க டிஸ்பிளே நன் கொடுக்குறியோ அந்த பிக்சல்ல இருந்து அதுக்கு கீழே வர பிக்சல்ல இந்த மெனுவை நீங்க ட்ரை யுவர் செல்ஃப்ல போட்டோன்னே இந்த மெனு ஹாம்பர்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டாக் மாதிரி ஒரு லைனுக்கு மேல ஒன்று இருக்கு பத்தியா, ஹாம்பர்கர் மெனு அப்படின்னு. ஸோ இந்த மெனுவை எடுத்துட்டு வரணும், இந்த மெனுவை ஷோ பண்ணும். ஓகேவா? இந்த மெனுவை இதே இதுல கீழே எழுதி வச்சுக்கணும். ஹெட்டருக்குள்ளேயே மொபைல் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு டிவ் போட்டு கிளாஸ் ஈக்குவல் டு மொபைல் மெனு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆல்ரெடி எழுதி வச்சுக்கணும். அந்த மொபைல் மெனுவை டெஸ்க்டாப்ல ஹைட் பண்ணும், ஐபேட்லயும் ஐபோன்லயும் ஷோ பண்ணும். இந்த மெனு வந்து மொபைல்லையும் ஐபேட்லயும் டிஸ்பிளே நன் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல ஷோ பண்ணும். ஸோ இப்படி மாத்தி ஷோ ஐடு கொடுத்து இந்த மெனு வைக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல என்ன டவுட் இருக்காப்பா? மெனு எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும்னு? புரியுதுண்ணா. ஓகேவா? ஸோ இது பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஸோ செக்ஷன் போட்டு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த லே அவுட் அனுப்பும் போதே கேப்ஸ்ல அமைச்சிருக்க. ஓகேவா? லே அவுட் எல்னு போட்டு கேப்ஸ்ல அமைச்சிருக்க. நம்ம வந்து யூஆர்எல்ல கேப்ஸே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே ஸ்மால்ல தான் யூஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், அது இன்னும் நீங்க ட்ரெயின் ஆகல. ஓகேவா பார்க்காது? எல் வந்து ஸ்மால்ல இருக்கணும். ஓகேண்ணா. அதே மாதிரி கிளாஸ் எல்லாம் வந்து கேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? கேமல் கேஸ்ல தான் வந்து கேப்ஸ் யூஸ் பண்ணணும். நீ வந்து ஹைஃபன் போட்டிருக்க, இது 2 வேர்டு, இதையும் ஸ்மால் பண்ணணும், எஸ்ஸையும் ஸ்மால் பண்ணணும், மணி எம்மையும் ஸ்மால் பண்ணணும். ஓகேவா? ஒரு கேஸ்ல இப்படி யூஸ் பண்றதா இருந்தா கேப்ஸ் எம்னு யூஸ் பண்ணணும். சென்டிங் மணி இப்படி கேமல் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ட்ல வர ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலும் செகண்ட் வேர்ட்ல வர ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸும் யூஸ் பண்ண கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும்தான் இப்படி கேப்ஸ் யூஸ் பண்ணணும். அது இல்லாத பட்சத்துல நம்ம வந்து ஐஃபன் போடுற பட்சத்துல கேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கண்டெய்னர் போட்டிருக்க. ஓகே, ரோ. அண்ணா ஹலோ, சொல்லுப்பா. இது இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? கேமல் கேஸ் வந்து ஐஃபன் போட்டா யூஸ் பண்ணக்கூடாதா? அதாவது 2 மெத்தட் இருக்குப்பா. அது நிறைய மெத்தட் இருக்கு கிளாஸ் நேம் எழுதுறதுல. ஓகேவா? கிளாஸ் எழுதுறதுல. சோ ஒன்னு வந்து நீ இப்படி எழுதிருக்க, ஐஃபன் போட்டிருக்க, இது வந்து ஒரு மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், ஸ்மால் தான் யூஸ் பண்ணணும். ஓகேண்ணா. ஓகேவா? ஐஃபன் இல்லாம யூஸ் பண்ற அப்படின்னா எம் கேப்ஸ்ல வரணும். சோ அப்பதான் ஒரு டிஃபரன்சியேஷன் கிடைக்கும். இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டுன்னு சொல்லிட்டு. கேமல் கேஸ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஸ்மால் கேமல் பார்த்தோன்னா பின்னாடி வந்து ஒரு மூட்டை மாதிரி இருக்கு இல்லையா ஒட்டகத்துக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். சோ இங்க வந்து ஸ்மால்ல ஆரம்பிச்சு இங்க ஒரு ஹம்ப் வருது, ஒரு ஹைட்டா கேப்ஸ் வருது. சோ ஒரு ஏறி இறங்குது கீழே. இந்த கேப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் பெருசா இருக்கும். கரெக்டா? சைஸ் பெருசா இருக்கு. அதனால இது ஸ்மால் வந்து கீழே ஒரு பிளாட்டா வந்துட்டு ஒரு எம் வரும்போது ஒரு ஹைட் ஏறி இறங்குது கேப்ஸ். சோ அதனாலதான் கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத. சோ அந்த கேமல் கேஸ் யூஸ் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலும்
செகண்ட் வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்சூல் யூஸ் பண்ணணும். இப்படி ஒண்ணு இருக்கு. இல்ல நீனா அண்டர்ஸ்கோர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அண்டர்ஸ்கோர்னா சேம் நம்ம ஐஃபன் போடுற மாதிரி அண்டர்ஸ்கோர் போடுற அப்படின்னா எல்லாமே ஸ்மால்ல யூஸ் பண்ணணும். இப்போ கேமல் கேஸ்ல வந்து நான் வந்து ஐஃபன் போடக்கூடாதானா? கேமல் கேஸ் எதுனா அதுலயும் ஐஃபன் போடக்கூடாது இல்ல? ஆமா, கேமல் கேஸ்ல ஐஃபன் போடக்கூடாது. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இந்த ஒரு 3 மெத்தட் தான். ஸோ நீ எந்த மெத்தட் நீ யூஸ் பண்றியோ அதே தான் நீ ஃபுல்லா சைட் ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் போடுறதே தப்பு. கேப்பே விடக்கூடாது. இப்படி நீ போடுற கிளாஸ் இந்த கிளாஸ் வச்சு உன்னால ஸ்டைலே எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் கேப் இருக்கு. ஆமா ஆமா இல்ல அது நானும் பார்த்தேன். இது சரியா கவனிக்கல. ஓகே ஓகே. ஸோ கிளாஸ் எழுதுறதெல்லாம் வந்து பார்த்தனா கரெக்டா எழுதணும். இந்த மாதிரி நீ கிளாஸ் இது இப்போ நீ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணாதனால இது வந்து கரெக்டா எழுதிருக்கியா தப்பா எழுதிருக்கேன்னு உனக்கு தெரியல. ஒருவேளை ஹவ் இட் ஒர்க்ஸ் நீ வந்து சிஎஸ்ல யூஸ் பண்ணனா அப்பதான் உனக்கு அந்த டிஃபிகல்ட்டி தெரியும். அது எரர் அடிக்கும். ஒன்னு ஐஃபோன் போடணும். இப்போ சொன்ன அந்த 3 மெத்தட்ல ஏதாவது யூஸ் பண்ணணும். ஸ்பேஸ் எல்லாம் விடவே கூடாது. ஓகே ஓகேவா? ஸோ இதுக்குள்ள கண்டெய்னர் எஸ்எம் லெஃப்ட் 6 6 MD6 ஓகே. எஸ்எம்ல வரும்போது 1/1 வந்துடும். 12 கொடுத்துருக்க. எக்ஸஸ்ல 12 கொடுத்துருக்க. ஸோ இந்த எஸ்எம் லெஃப்ட் வந்து இதுதான் மார்ஜின் கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே, அது போக ஓகே இது கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ரைட்டு. ஓகே, வித்து கொடுத்துருக்க. இதுக்கெல்லாம் ஹைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா. H1க்குலாம் ஓகேவா? H1க்கு வந்து ஹைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வித்தே பார்த்தோன்னா ஆக்சுவலி நம்ம வந்து வித்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேடிங் யூஸ் பண்ணணும். பேடிங் லெஃப்ட் யூஸ் பேடிங் ரைட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வித்து இது வந்து 423 பிக்சல்ல நிறுத்தணுன்றதுக்காக வித்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் எடுத்துட்டு பேடிங் ரைட் கொடுத்து ஒரு 40 பிக்சல். ஆனா ஃபிக்மால அப்படிதானே கொடுத்துருக்காங்க. ஃபிக்மால அப்படி கொடுத்துருக்காங்களா? அப்ப அது யூஸ் பண்ணாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணாது. யூஸ் பண்ண வேணாவா? ஃபிக்மால நான் என்ன சொல்றேன்னா, ஃபிக்மால பார்த்து நம்ம பண்றதா இருந்தா ஒரு ஃபாண்டோட ஃபாண்ட் போல்டு, ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், லெட்டர் ஸ்பேசிங், லைன் ஹைட்டு, இந்த மாதிரி விஷயம் தான். ஹைட்டு வித் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுக்கக்கூடாது. தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் போடணும். ஹைட்டு வித்து இன்னும் சில இது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெஃப்ட் எல்லாம் இங்க யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்ப பாரு, நீ லெஃப்ட்னு கொடுத்துருக்க, டாப் கொடுத்துருக்க, எல்லாமே வந்து நீங்க நம்ம ஃபிக்மால இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த லெஃப்ட் கொடுத்துருக்க, நான் அதை ரிமூவ் பண்றேன். ஆனா இங்க எதுவுமே நடக்கல. ஆமா ஆமா அது கவனிச்சேன் நானும். சரி அப்படியே அது வந்து போடக்கூடாது. ஏன்னா இது மாதிரி நீ இப்போ இங்க 2 ப்ராப்பர்ட்டி போட்ட. இப்போ இந்த சைட்ல ஃபுல்லா அது மாதிரி பார்த்தனா ஒரு 50 ப்ராப்பர்ட்டி போட்டிருப்ப தேவையில்லாம. அதெல்லாம் வந்து நமக்கு லோடு தான். அது சிஎஸ்எஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தேவையில்லாம நம்மளே எழுதுறோம். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி, அதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி போடும்போது இது வந்து ஃபாண்ட் இதோட ஃபேமிலி என்னன்றது நம்ம போடணும். செரிஃபா, சான் செரிஃபான்னு ஒன்று இருக்கும். அப்படிதான் நம்ம வந்து எழுதணும். ஆனா அதுல எதுவுமே கொடுக்கல. நான் வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன். ஃபிக்மால வந்து நம்ம எதுக்குன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ், லைன் ஹைட்டு, ஃபாண்ட் வெயிட் இதுதான். அப்படியே வந்து ஃபுல்லா காப்பி அடிக்க கூடாது. ஓகேவா? இல்லனா அப்போ இந்த மான்சரேட்ன்றது அவங்க அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் அப்ப நான் எதுவும் தெரியாம எப்படி போட முடியும்? அதனால அப்படி அதுதான் சொல்றேன். இப்போ மான்சரேட்னா நம்ம ஜஸ்ட் மான்சரேட் வந்து கூகுள் பண்ணோம். கூகுள் பண்ணனா அது என்ன ஃபேமிலி அப்படின்றது நமக்கு தெரியும். செரிஃபா, சான் செரிஃபா அப்படின்னு பார்க்கணும். கூகுள் ஃபாண்ட்ஸா? ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ்ல போயிட்டு ஜஸ்ட் இது ஒன்று செலக்ட் பண்றேன். இங்க போட்டிருக்கான் பாரு, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலி ஒரு சிங்கிள் கோட்குள்ள மான்சரட், சான் செரிஃப்னு கொடுக்கணும்.
நான் தான் அன்னைக்கே சொன்னேன். ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா, இந்த ஃபாண்ட் வந்து லோட் ஆக லேட் ஆகுது அப்படின்னா, பேசிக் ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் எடுக்கும். ஓகேவா? இப்ப நீ வந்து ஒரே ஒரு ஃபாண்ட் குடுத்துருக்க. ஸோ அது வந்து தப்பு. இப்படி குடுக்கக்கூடாது. ஓகே. ஃபாண்ட் வெயிட் 600, ஃபாண்ட் சைஸ் 44, லைன் ஹைட் குடுக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஸோ இதுல மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம லெஃப்ட், டாப், ஃபாண்ட் ஃபேமிலி தப்பு, பேடிங் ரைட். நமக்கு இங்க ஏதாவது வேணும்னா பேடிங் ரைட் கொடுக்கணும். வித் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு விஷயம், பேடிங் ரைட் இதுக்கு கொடுக்கலாம். ஓகே. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா மார்ஜின் ஏதோ விட்டு கொடுத்துருக்க. ஸோ ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், இந்த மொத்த டிப்புக்குமே வந்து ஒரு பேடிங் கொடுக்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா இங்க திரும்பி வந்து ஒரு விட்டு கொடுத்துருக்க, ஹைட் கொடுத்துருக்க, லெஃப்ட் கொடுத்துருக்க தேவையில்ல, டாப் கொடுத்துருக்க. அதே சேம் மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ என்ன பண்ணணும்னா இங்க இதுவும் வந்து இங்க கட் ஆகணும், இந்த H1 வந்து இங்க கட் ஆகணும். எல்லாமே கொஞ்சம் இது அதிகமா போயிடும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இந்த டிவ்லயே மொத்தமா ஒரு பேடிங் எழுதணும். ஸோ பேடிங் 50 பிக்சல். ஸோ எழுதிட்டேன்னா நம்ம வந்து இங்க ஒரு விட்டு தேவையில்லாம எழுதியிருக்கிறது ஒன்று கட்டாச்சு, இங்க ஒரு விட்டு தேவையில்லாம எழுதிருக்கிறது கட்டாச்சு. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை இங்க வச்சு நம்ம மேனேஜ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து கோடை மினிமைஸ் பண்ணோம், ஆப்டிமைஸ் பண்ணோம். ஸோ இப்படி இது வந்து 3 லைனா வந்திருக்கு, இது 3 லைனா வந்திருக்கு. ஆனா நமக்கு வந்து இன்னும் ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்ல தான் இது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அமெட்ன்றது அமெட்டோட முடியுது. அகைன் இதுக்கு நம்ம ஒரு 40 பிக்சல் கொடுத்தோம்னா ஓகே, இதுலயே கொடுக்கலாம். இந்த H1ல பேடிங் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த லேஅவுட்ல சென்டிங் மணி இஸோட கட் ஆயிடுச்சு. ஈஸியர் தென் பிஃபோர். சென்டிங் மணி இஸ் ஈஸியர் தென் பிஃபோர். அதே மாதிரி லோரம் இப்சம் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இது அப்படியே ஃபாலோ பண்ணும். ஸோ நம்ம லேஅவுட்ல கொடுக்கும்போது இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கோ, எங்க கட் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி நம்ம இதுல கட் ஆனாதான் சேம் டிசைன் மாதிரி இருக்கும். இல்லைன்னா டிசைன் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம பண்ணது வேற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி இது கலர் வந்து லைட்டா இருக்கு, நீ வந்து பர்பிள் கலர் இருக்கு, நீ ப்ளூ கலர்ல கொடுத்துருக்க, அது தப்பு. நீ பர்பிள் கலர்ல இருக்கு, பார்டர் வந்து பிளாக்ல இருக்கு, இது பார்டர் வந்து பிளாக் மாதிரி தெரியல, ஒரு மாதிரி கிரே மாதிரி இருக்கு. இதுல இருந்து தானே எடுத்த 6C63FF வேற ஏதோ கொடுத்துருக்க, அது தப்பு. அதே மாதிரி இந்த ஸ்பேசிங் நீ கொடுத்துருக்க ஸ்பேசிங் பாரு, தப்பு. லேர்ன் மோர்ல பார்டர் கலர் அதை மட்டும் அதை வச்சு பாருங்களேன். 20 காட்டுதா ரெண்டுத்துக்கும் நடுவுல? ஆமா. இப்ப நான் கொடுத்துருக்கது பாருங்களேன். நீ கொடுத்தது 20 இல்லையே, பார்த்தாலே தெரியுது. நீ கொடுக்கவே இல்லையா ஒண்ணுமே? எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ பட்டன் 2 பட்டன் இருக்கு. ஓகேவா? ஸோ HTML வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம் எப்படின்னா இப்போ 2 இது வருது. ஓகேவா? ஒரு பட்டன் வருது, பக்கத்துல ஒரு பட்டன் வருது. ஸோ இதுக்கு மார்ஜின் வந்து நம்ம எதுல கொடுக்கணும் அப்படின்னா செகண்ட் ஒன் வரதுல தான் மார்ஜின் கொடுக்கணும். ஸோ அதுதான் ப்ராப்பரான ஒரு வே. மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 20 பிக்சல் கொடுக்கும்போது என்ன நம்ம ஒரு தப்புனா 20 பிக்சல் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளூ ரெஜிஸ்டர் பட்டன் பக்கத்துல ஒரு கேப் வருது. கவனிச்சியா? ஸோ அதையும் நீ கன்சிடர் பண்ணும். ஒன்று நீ மார்ஜின் லெஃப்ட் 16-17 பிக்சல் கொடுக்கணும், அப்போதான் வந்து 20 பிக்சல் அட்ஜஸ்ட் ஆகும். இல்லைன்னா இந்த கேப் எப்படி ரிமூவ் பண்றதுன்றத பார்க்கணும். ஏன் அந்த கேப் வருது, அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து
ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம பிக்சல் பெர்ஃபெக்ட்டா வரும். ஏன்னா பட்டன் டிசேப் இன்லைன் எலிமெண்டா ஒர்க் ஆகுது. டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்கா கொடுத்துருக்கேன். ஓகே, அதனால தான் இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஒண்ணு மார்ஜின் லெஃப்ட் 15 பிக்சல் கொடுத்துக்கணும், இல்லைன்னா இங்க வர கேப்பை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் அந்த ஒரு இமேஜ் வருது. நீ எவ்வளோ கேப் விட்டுருக்க அப்படின்னா இங்கே முடிஞ்சிச்சு. இதுல பார்த்தனா லே அவுட்ல இங்க வருது. ரிஜிஸ்டர் பட்டனையும் தாண்டி இங்க வருது, முடியுது. நீ கொடுத்துருக்கிறது பாருங்க, லேர்ன் மோர் பட்டன்லயே முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரே ஒரு செக்ஷன்லயே இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, நீ கொடுத்துருக்கலாம் லைட்டா இருக்குடா. கலர்லாம் பாக்குறியா இல்லையா? பார்டர் B7 B3 B3 அதுல இருக்க மாதிரி தானே கொடுத்துருக்கேன். நான் போட்டிருக்கிறது வந்து பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, அதனால அது இந்த கலர்ல தெரியுதுண்ணா. கிரே கொடுத்துருக்கேன். லைன் 1ல என்ன கொடுத்துருக்க? ஓகே, அந்த இதுவால அப்படி தெரியுதுண்ணா. நான் பேக்ரவுண்ட் வந்து கிரே கொடுத்துருக்கேன்ல. அப்பயும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, லைட்டா இருக்கு. பார்டர் 3 பிக்சல் சாலிட் இருக்கு, நீ என்ன கொடுத்துருக்க? இல்ல தெரியல எனக்கு, இன்னமும் இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இது லைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஒப்பாசிட்டி இருக்கு, தெரியுதா? ஒப்பாசிட்டி இருக்கு. ஹெச்ஆர்ல ஹரிசான்டல் ரூல்ல டிஃபால்ட்டாவே ஒப்பாசிட்டி இருக்கு. நீ அதை வந்து ஓவர் ரைட் பண்ணும். நீ எழுதும் போது ஒப்பாசிட்டி 1ன்னு எழுதணும். அப்பதான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஓவர் ரைட் ஆகும். அதுதான். அதே மாதிரியும் பார்டர் ஹைட் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இந்த இமேஜ் வந்து ரைட் சைடில் வரணும், கேப் வரணும், இது பேடிங் கொடுக்கணும். ஸோ மெனுஸ் இது ஒரு செக்ஷனில் மட்டுமே இவ்வளோ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ். இந்த ஹவ் இட் ஒர்க்ஸுக்கும் இதுக்கும் கேப் வந்து இவ்வளோ இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் கேப் தான். சேம் அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா H1க்கு இவ்வளோ மார்ஜின் கொடுக்கவே கூடாது. H1 பாட்டம்ல எவ்வளோ மார்ஜின் இருக்கோ அதே மார்ஜின் தான். மேக்ஸிமம் 10 பிக்சல் 15 பிக்சல் கொடுக்கலாம். எப்பவுமே மேல இருக்க டிப்புக்கும் கீழே இருக்க மேல இருக்க ஒரு செக்ஷனுக்கும் கீழே இருக்க செக்ஷனுக்கும் மார்ஜின் ஹேண்டில் பண்ணணும்னா அது செக்ஷன்ல தான் கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் மஸ்ட். போட்டிருக்க கண்டெய்னரு ரோ போட்டிருக்க, இந்த செக்ஷன் தாண்டி டிவ் 2-3 டிப்பை தாண்டி H1ல வந்து கொடுத்துருக்க. ஸோ இப்படி கொடுக்க கூடாது. இன்னொன்னு, நான் கிளாஸ் எடுக்கும்போது எல்லா கிளாஸ்லயும் சொன்னேன், ஒரு பேஜ்ல ஒரு H1 தான் இருக்கணும்னு சொன்னேன். நீ இங்க ஒரு H1 போட்டிருக்க, மேல ஒரு H1 இருக்கா, இங்க ஒரு H1 போட்டிருக்க. இது பிளண்டர் மிஸ்டேக். ஒரு பேஜ்ல ஒரு H1 சொன்னீங்க, ஒரு செக்ஷனுக்கு ஒரு H1 கம்பல்சரி இருக்கணும் அப்படிதானே சொன்னீங்க? ஒரு செக்ஷனுக்கு H1 இப்போ வந்து புது ரூல். அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்டபிள் தான். அது இன்னும் ஆர்குமெண்ட்ல தான் போயிருக்கு. ஒரு செக்ஷனுக்குள்ள ஒரு H1. பட் இது வரைக்கும் ட்ரெடிஷனா யூஸ் பண்றது ஒரு பேஜ்ல ஒரே ஒரு H1 தான் யூஸ் பண்ணணும். அதுவும் மெயின் இந்த மாதிரி மெயின் செக்ஷன் ஃபர்ஸ்ட் வர செக்ஷனு இல்ல பேனர்ல வர்றதுல ஒரே ஒரு H1 யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே ஓகே. அதுல நீ வந்து எல்லா செக்ஷன்லயும் H1 யூஸ் பண்ணிருக்க. அதுல இன்னொரு பெரிய தப்புனா, தேவையில்லாம ஃபர்ஸ்ட்
செக்ஷன் H1 போட்ட அடுத்த செக்ஷன்ல வர்றது செகண்ட் H1 யூஸ் பண்ணிருக்க. ஆனா ரெண்டுமே சேம் ஸ்டைல் தான். இதுவும் சேம் ஸ்டைல் தான், ஃபாண்ட் சைஸ் எல்லாமே சேம் தான், இதுவும் சேம் தான். இதே கிளாஸை வந்து இங்கே யூஸ் பண்ணிருக்கலாம். கரெக்டா? ஆமாண்ணா, பட் அது எதுக்கு யூஸ் பண்ணனா, இப்போ இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்றதுக்கு இது மட்டும் சென்டர் பண்ணுவேன், அப்படி யூஸ் அது இது பண்ணும், அதுக்காக கிளாஸ் கொடுத்தேன். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நீ அந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுன்றதுக்காக இன்னொரு கிளாஸ் எழுதி ரிப்பீட் பண்ணிருக்க எல்லாத்தையும். கரெக்டா? ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிருக்க. அது அந்த மாதிரி எழுதக்கூடாது. அது எப்படி எழுதணும், நீ ஆல்ரெடி பூட் ஸ்ட்ராப் வேற யூஸ் பண்ற. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் இந்த நேமிங்கே வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் போடுறதா H1 கிளாஸ்ல போடுறேன்னா ஒன்னு H1 வச்சே கிளாஸ் எழுதிடணும், H1 டேகை வச்சே வந்து CSS எழுதிடணும். இல்ல அப்படின்னா கிளாஸ் H1 வச்சு எழுதணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செக்கு H1 போடக்கூடாது. அது புரியல நானா. அதாவது H1 டேக் வந்து ஒரு பேஜ்ல ஒண்ணுதான் வரும்னு சொன்னேன். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணணும், H1 வச்சே CSS எழுதிடணும். சரி, நீ கிளாஸ் போடுற இந்த H1 மாதிரியே சம்டைம்ஸ் என்னன்னா ஒரு சினாரியோல ஒரு 4 பேனர் வருதுன்னு வச்சுக்கோ, கெரோசல் பேனர் வருது. ஃபர்ஸ்ட் பேனர்ல வர ஃபர்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் நீ H1 டேக் பண்ணணும், மற்றதெல்லாம் H2 டேகா போடுற அப்படின்ற ஒரு பட்சத்துல இங்க நீ கிளாஸ் போட்டு H1 ஒரு கிளாஸ் எழுதி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதிடுற. ஓகேவா? செகண்ட் பேனர் வருது, சேம் ஃபாண்ட் சேம் சைஸ்னும் போது அதே H2 டேக்ல கிளாஸ் H1 போடலாம். ஸோ சேம் ஸ்டைல ரிப்பீட் ஆகும். புரியுதா நான் சொல்றது? புரியுது. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ண, இங்க வந்து H1 போட்டு கிளாஸ் வெறும் H1 போட்டா போதும். வெறும் H1 போட்டுட்டு இதே சேம் ஸ்டைல் கீழே வருதுன்னா அதையும் H1 போட்டா போதும். அதே H1 போட்டா போதும். இப்போ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வருதுன்னா நீ யூஸ் பண்றது பூட் ஸ்ட்ராப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பூட் ஸ்ட்ராப் ஃபுல்லா படிக்கல அப்படின்னா இப்படிதான். பூட் ஸ்ட்ராப் வெறும் காலத்துக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு ஒண்ணு இருக்கு பூட் ஸ்ட்ராப்ல. வந்துச்சு பாரு, டெக்ஸ்ட் சென்டர்னு போட்டோன்னே உனக்கு தேவை இது வந்து சென்டரா வரணும் தான். கரெக்டா? அப்போ சென்டர் கொடுத்தாலும் அது வந்து சென்டர் வந்து ஃபுல்லா வரலனா, அது சும்மா லைட்டா கொஞ்சம் தான் வந்தது அந்த வித்துக்கு ஏத்த மாதிரி. அதனால வந்து நான் பேடிங் இந்த மார்ஜின் கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி கிளாஸ் கொடுத்தேன். ஓகேவா? மார்ஜின் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இதே ஸ்டைல் எங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அந்த கிளாஸை வந்து அப்படியே இங்க எழுதணும். H1 போட்டுட்டு பாக்கி எக்ஸ்ட்ரா என்ன வருது அதை பூட் ஸ்ட்ராப்ல ஹேண்டில் பண்ணணும்னா டெக்ஸ்ட் லெஃப்ட், டெக்ஸ்ட் சென்டர், டெக்ஸ்ட் ரைட்னு இருக்கு. ஓகேவா? அது இல்லாம வேற மார்ஜின் இருக்கு. வேற மார்ஜின் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோம்னா பேராகிராஃப் P மார்ஜின் ஒய்ன்னு இருக்கு. பார்ப்போம். M1 இருக்கு. மார்ஜின்லாம் இப்படிதான் கொடுக்கணும், இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், தனியா எழுதக்கூடாது. அதுக்குதான் நம்ம பூட் ஸ்ட்ராப்பே யூஸ் பண்றது. இப்போ M1 போட்டோன்னு வச்சுக்கோ, ஒய்ன்றது டாப் பாட்டம், மார்ஜின் எம்ன்றது M ஃபார் மார்ஜின், ஒய் ஃபார் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்னா மேல வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்ன்றது எதை குறிக்குதுன்னா டாப்பும் பாட்டமும் குறிக்குது. அப்போ 1ன்னு போட்டீங்கன்னா 0.25 ஒரு பிக்சலுக்கு பதிலா ரெம்னு வரும். அது கூட பிக்சலா மாத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாயிண்ட் இல்ல, அது கரெக்டா வராது. புரியுதா? 1 வேணாம், 2 வேணும்னா 2 போட்டுக்கணும். ஸோ இது என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ் பூட் ஸ்ட்ராப்ல இருக்கிறத நீ யூஸ் பண்ணிக்கலாம். நீ பூட் ஸ்ட்ராப்பையும் இன்க்ளூட் பண்ணிட்டு நீயும் தனியா ஸ்டைல தனியா வந்து CSS ப்ராப்பர்ட்டியும் எழுதும் போது தேவையில்லாம ஓவர்லோட் பண்ற CSS. புரியுதா? ஒரே கிளாஸை வச்சே நீ இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம். H1 அங்க எழுதுற அதே H1 வந்து இங்க யூஸ் பண்ணிக்கணும். பாக்கி வர்றத பூட் ஸ்ட்ராப்ல இருக்கிற கிளாஸஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குதான் பூட் ஸ்ட்ராப் ஒழுங்கா படிக்கணும். பூட் ஸ்ட்ராப்ல இந்த மாதிரி யூட்டிலிட்டி கிளாஸஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா ஹெல்பர் கிளாஸஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் நீ ஃபுல்லா படிச்சாதான் உன்னால ஃபுல் ஃபிளெஜ்ஜா யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அரைக்குறையா தான் நிற்கும். இதே ஹரிசான்டல் ரூல்ல வந்து ஸோ என்ன பண்ற, மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துருக்க. இது பிளண்டர் மிஸ்டேக். மார்ஜின் லெஃப்ட் கொடுக்கவே கூடாது. நீ வந்து டெஸ்க்டாப்பை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு மார்ஜின் லெஃப்ட்னு கொடுக்குற. நம்ம ஒரு கோடு எழுதும் போது மேக்சிமம் எல்லா டிவைஸ்லயுமே சென்டர்ல வர மாதிரி தான் கோடு எழுதணும். இல்லைன்னா இந்த டிவைஸுக்கு ஒரு வாட்டி மார்ஜின் லெஃப்ட் கொடுக்கணும்,
அதுக்கப்புறம் மீடியா குறி எழுதி ஐபேடுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்கணும், மொபைலுக்கு மார்ஜின் கொடுக்கணும், லேப்டாப்புக்கு கொடுக்கணும். இது தேவையில்லாம ரிப்பீட் பண்ற நீ இதை. ஆமாண்ணா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் எல்லாத்துக்குமே அப்படியே மாறின மாதிரி இருந்தது. அப்படியே பார்க்க மாட்டேன். சோ விட்டு கொடுத்துருக்க, டாப் ஏன் இவ்வளவு கொடுத்துருக்கு? இது எங்கிருந்து வருது? இது டாப் ஒர்க்கே ஆகல. டாப் எல்லாம் தேவையில்லாம நீ கொடுக்குற. இன்னும் ஃபிக்மால இருக்கிறது எல்லாமே காப்பி பண்ணக்கூடாது. திரும்பியும் நான் சொல்றேன், ஃபிக்மால வந்து மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு விட்த் நீ செக் பண்ணிக்கிறியா, இதோட விட்த் என்ன அது செக் பண்ணிக்கோ, இது ஹைட் என்னன்னு செக் பண்ணிக்கோ. டாப் பாட்டம்லாம் பொசிஷன் அப்சல்யூட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? பொசிஷன் ரிலேட்டிவ்ல வரும், பட் அது ரேர் தான். ஓகே, எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பார்டர் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம், கலர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம், வித் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ப்ராப்பர்ட்டிஸ். இது எப்படி எழுதணும்னா, பொசிஷன் அப்சல்யூட் லெஃப்ட் 50%, லெஃப்ட் 50%. இது முதல்ல ஒப்பாசிட்டி 1 கொடுக்கணும், அப்பதான் கிளியரா தெரியும். ஓகே, இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இது 50%ன்றதும் கரெக்டா வராது. 50%ன்றது இங்க முடியுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இதுதான் மிடில் பாயிண்ட். இந்த மிடில் பாயிண்ட் தான் லே அவுட்டுக்கு சென்டரா வரணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட்னு ஒன்று யூஸ் பண்றோம். டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் 50%. ஸோ இதுல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது, இப்போ தெரியுதா? ஸோ 50% கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து 50, இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் 50%. அதுக்கப்புறம் தான் இந்த கோடு வருது. ஸோ அது மிடில் கிடையாது. நமக்கு மிடில் 50% இங்கதான் முடியுது அப்படின்னா இதோட பாதி இதுக்கு முன்னாடில இருந்தே ஸ்டார்ட் ஆகணும், அப்பதான் மிடில். அதுக்குதான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதுதான் மிடில். ஸோ இந்த மிடில வச்சு நீ ரெஸ்பான்சிவ் பண்ண அப்படின்னா வேற ஒரு மார்ஜின் எங்கிருந்தோ வருது. ஓகேவா? அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் இந்த லேஅவுட்டுக்கு சென்டர். அடுத்து ரெஸ்பான்சிவ் பண்றேன், திரும்பி ஒரு மார்ஜின் எங்கிருந்தோ வருது. பொசிஷன் அப்சல்யூட் வேற எங்கிருந்தோ வருது. ஓ, விட்த் எதுவுமே ஃபுல்லா வரல. கண்டெய்னரே ஃபுல்லா வரல. மேக்ஸிமம் விட்த்துக்கு ஓகே, இதுதான் கரெக்டான விட்த் இதுக்கு. ஆனா கீழே இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா எங்கேயோ வருது. சென்ட் பேலாம் எங்கேயும் நிக்குது. அதே மார்ஜின் கொடுத்துருக்க. மார்ஜின் லெஃப்ட் எல்லாம் கொடுக்கவே கூடாதுப்பா. ஓகே, மார்ஜின் லெஃப்ட் வந்து கொடுக்கவே கூடாது. இது வந்து ரொம்ப இப்படிலாம் லேஅவுட் இருக்கவே கூடாது. ஜஸ்ட் இந்த காலம் ஹோவர் பண்ணனா இந்த காலம் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியணும். இது நடுவுல பாதியில எங்கேயும் நிக்குது. ஆனா அவதான் இது நேத்து சொன்னலன்னா லைட்டா சைட்ல ஸ்க்ரோல் பண்ண மாதிரி பண்ணா கொஞ்சம் கேப் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நீ எல்லாமே கரெக்டா நீ பண்ணிருக்கணும். இங்க எல்லாமே கீழே கீழே இப்போ கீழே இருக்க மார்ஜின்லாம் அடி வாங்குது. கீழே இருக்க மார்ஜின்லாம் வந்து இதெல்லாம் ஒரு செக்ஷன்ல ஒரு ஒரு கண்டென்ட் அப்படி ஆனாலும் ஃபுல்லாவே எப்படி வந்துருமாண்ணா?
ஏதோ ஒண்ணு வந்து வெளியில எக்ஸ்ட்ராவா போகுது. என்னன்னு தெரியல. இதுக்கெல்லாம் மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சரி பண்ணணும். எல்லா டிவ்லயுமே எல்லா டிவ் உள்ள இருக்க பேராகிராஃப் டேக் லைன் எல்லாத்துல இருக்க மார்ஜின் லெஃப்ட் ரிமூவ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் இருந்தா டெக்ஸ்ட் அலைன் சென்டர், இது வந்தா பொசிஷன் அப்சல்யூட், பேராகிராஃப் வந்தா டெக்ஸ்ட் அலைன் சென்டர், அதை வச்சுதான் ஹேண்டில் பண்ணணும். அதனாலதான் உங்களுக்கு லே அவுட்டே மாறி மாறி வருது. அது எல்லாமே சரி பண்ணாதான் நமக்கு எதுல என்ன தப்பு பண்ணிருக்குன்றது தெரியும். அதே மாதிரி இமேஜ் வந்து ஐபேட்லாம் வரும்போது வித் 100% மீடியா குறியில் எழுதணும். திரும்பி அதே மிஸ்டேக் பண்ணிருக்கு பாரு. சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இது எலிப்ஸ் ஒன்னு எழுதிட்ட, அதே எலிப்ஸ் ஒன்னு இங்க யூஸ் பண்ணலாம்ல, அதே எலிப்ஸ் ஒன்னு இங்க யூஸ் பண்ணலாம்ல, தனித்தனியா கிளாஸ் எழுதிருக்க பாரு. புரியுதா? புரியுதுண்ணா. இல்லண்ணா, ஒவ்வொன்றுத்துக்கு யூனிக்கா மாத்துற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக நான் எழுதுனா. அதுதான் இல்லையே, மாத்திர மாதிரி இல்லையே. ஓகே ஓகே ஓகேவா? இதெல்லாம் வந்து H3 கிளாஸ் போட்டு எழுதணும். அதாவது பேசிக்கா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். H3 அப்படின்னு நம்ம இது கொடுக்குறோம்னா, இந்த H3 எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க சேம் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். அப்படி இல்ல வேற வேற இடத்துல வந்து வேற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஃபாண்ட் சைஸ் இதை விட கம்மியாகுதுன்னா அதை H4 யூஸ் பண்ணணும், இதை விட அதிகமாகுதுன்னா அதை H2 யூஸ் பண்ணணும். ஓகேவா? டிசைனர்ஸ் வந்து தெளிவா தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து H2 நீ கொடுக்குறேன்னா ஒரு இமேஜ் கீழே வர்றது எல்லாமே வந்து H2 தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எலிப்ஸ் 1 H3 இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எழுதவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டா H3 அவ்வளவுதான் முடிச்சு. பேராகிராஃப் இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து சில இடத்துல மட்டும்தான் பேராகிராஃப் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். மற்றபடி மேக்ஸிமம் பார்த்தோன்னா இங்க வேற மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறுறதுல நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நீ எலிப்ஸ்ன்னு எழுதுறதை விட எப்படி எழுதுனா ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்னு இங்க போடுற பத்தியா? எலிப்ஸ் இல்ல, இது தனி செக்ஷன் இது தனி செக்ஷன் போட்டிருக்கியா? இது எல்லாமே ஒரே டிவ்ல தான் போடணும். இது எல்லாமே ஒரே இதுல தான் வந்து இப்படி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இது எப்படி நீ எழுதலாம் அப்படின்னா ஹவ் இட் ஒர்க்ஸ்ல பேராகிராஃப் டேக்னு போட்டு எழுது. ஹவ் இட் ஒர்க்ஸ் இது சிஎஸ்எஸ் எழுதும் போது எப்படி எழுதணும்னா how it worksன்றத இப்படி போட்டு how it worksன்னு போட்டு பேராகிராஃப் டேக் எழுதலாம். ஸோ எல்லா பேராகிராஃப் டேக்குமே அது அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் கிளாஸ் எழுதுறதை கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ H3க்கு இப்படி கொடுக்கலாம். ஸோ H3க்கு தனியாக இப்படி கிளாஸ் எழுதலாம். இல்லைன்னா H3 டேகே அப்படியே கால் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ குளோபலாக இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த H3 கிளாஸ் எழுதுனா ஒரு இடத்துல போய் H3 இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இப்படி எழுதினா குளோபலா ஒரு இடத்துல எழுதினா H3 எங்க வருதோ அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா நம்ம வேர்ட் பிரஸ் தீம் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ள கிளாஸ் எழுதிட்டு போனோம்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? நீ வேர்ட் பிரஸ் நீ பண்ணியிருந்த அப்படின்னா அதுல போய் செக் பண்ணி பாரு. இது உள்ள கிளாஸ் நீ கொடுத்துருந்தேன்னா இந்த மொத்த செக்ஷன்ல வர H3 பேராகிராஃப் டேக்லாம் வந்து மொத்தமா வரும். ஸோ அதுல போய் நீ உள்ள கிளாஸ் ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீ இப்படிதான் எழுதி ஆகணும். ஹவ் இட் ஒர்க்ஸ்ல பேராகிராஃப் இப்படிதான் எழுதணும். H3ல குளோபலா எழுதணும். இப்ப
ஹவ் இட் ஒர்க்ஸ் பேராகிராஃப்னு சொல்றீங்களா? அது பேராகிராஃப்ல மென்ஷன் பண்ண சொல்றீங்களா கிளாஸ்? ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்றது இந்த செக்ஷன். நீ முதல்ல கிளாஸ் இங்க தப்பா கொடுத்துருக்க. கரெக்டா? சோ இதுதான் நான் சொல்றேன். சோ இதுதான் ஹவ் இட் ஒர்க்ஸ். சோ ஹவ் இட் ஒர்க்ஸ் உள்ள வர பேராகிராஃப்லாம் எதுன்னு பார்த்தனா இது. அதானா இப்போ ஹவ் இட் ஒர்க்ஸ் நான் கொடுத்துருக்கேனா கிளாஸ்ல செக்ஷனுக்கு. இப்போ பேராகிராஃப்ல வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா எலிப்ஸ் 1Pன்னு கொடுத்துருக்கேன். இதுல வந்து ஹவ் இட் ஒர்க்ஸ் பேராகிராஃப்னு கொடுக்க சொல்றீங்களா? ஆமா, ஹவ் இட் ஒர்க்ஸ் பேராகிராஃப் நீ கொடுக்கும்போது இங்க இங்க பி டாக் எங்கெல்லாம் போட்டிருக்கியோ அந்த இடத்துல வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். புரியுதா இல்லையா? ஓகே ஓகே. புரியுதா? ஸோ இங்க இந்த பேராகிராஃப் நீ எதுவுமே கொடுக்கல. பேசிக்காவே மார்ஜின் டாப்பு 0ன்னு கொடுத்துருக்க. அதுக்கு நீ ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிருக்க. ஓகேவா? ஸோ வேர்ட் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் கிளாஸ் எல்லாம் போடவே முடியாது. ஸோ மெயின் பேரண்ட் கிளாஸ் வச்சு தான் நீ சிஎஸ்எஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஹவ் இட் ஒர்க்ஸ் பேராகிராஃப் இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ வருது அப்படி எழுதணும். இல்லைன்னா ஹவ் இட் ஒர்க்ஸ் H3 டேக் இப்படிதான் எழுதவே முடியும். மெயின் டிவ் நீ போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து கண்டென்ட், இந்த கண்டென்ட் எல்லாமே மொத்தமா வரும். இமேஜ் H3 பேராகிராஃப் எல்லாமே வரும். ஸோ அதுல போய் நடுவில் கிளாஸ் ஆட் பண்ண முடியாது நீ வேர்ட் ப்ரெஸ் பண்றதா இருந்தா. ஸோ நீ வந்து சிஎஸ்எஸ் இப்படி எழுதி பழகிக்கணும். மெயின் பேரண்ட் கிளாஸ் வச்சு எழுதணும். ஸோ இங்கேயும் உள்ள ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் வருது. இதுக்கு வேற டிசைன், இதுக்கு வேற டிசைன் வரும்போது எலிப்ஸ் செக்ஷன் ஒன்று போட்டிருக்கியா, இங்க ஒரு பேராகிராஃப் வருது. ஆனா இதுக்கு டிசைன் வேற. ஸோ நம்ம இப்போ எழுதுற மாதிரி பேராகிராஃப் போட்டோம்னா எல்லாத்துலயுமே இதே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹவ் இட் ஒர்க்ஸ்ல இங்க ஒரு மெயின் கிளாஸ் போடணும். இங்க வந்து எலிப்ஸ் செக்ஷன் போட்டிருக்கியா, ஸோ இப்படி போடணும். ஸோ இந்த மேல இருக்க பேராகிராஃப் அஃபெக்ட் ஆகாது. புரியுதா நான் சொல்றது? இது இந்த எலிப்ஸ் செக்ஷனுக்குள்ள இருக்க பேராகிராஃப் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? இல்ல புரியல, நான் கொஞ்சம் புரியாத மாதிரி. ஓகே, இந்த நம்ம கிட்ட வந்து 2 பேராகிராஃப் இருக்கு. இது தெரியுதா? இங்க ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுருக்க. ஓகேவா? நீ போட்டதுதான் அது. இங்க ஒரு பேராகிராஃப் போட்டிருக்க. இந்த எலிப்ஸுக்குள்ள H3 கீழே ஒரு பேராகிராஃப் போட்டிருக்க. கரெக்டா? ஆமா. ரெண்டுத்துக்கும் ஸ்டைல் வேற வேற ஸ்டைல். இது ஃபாண்ட் சைஸ் கம்மியா இருக்கு, பிளாக்கா இருக்கு. இது வந்து ஃபாண்ட் பெருசா இருக்கு, ஒரு மாதிரி கிரேவா இருக்கு. கரெக்டா? ஆமா. நம்ம இப்போ வந்து ஹவ் இட் ஒர்க்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஹவ் இட் ஒர்க்ஸ் பேராகிராஃப்னு வெறும் பேராகிராஃப்னு போட்டோம்னா இந்த ஸ்டைலும் அஃபெக்ட் ஆகும், இந்த ஸ்டைலும் அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? ஆமா. ஓகேவா? நமக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இது செப்பரேட்டா, இதுக்கு வந்து செப்பரேட் ஸ்டைல் வேணும், இதுக்கு செப்பரேட் ஸ்டைல் வேணும். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்றது தான் இது. இந்த கிளாஸ் ஆட் பண்றோம். இந்த கிளாஸ் எங்க இருக்கு? இந்த டிவ்ல இருக்கு. புரியுதா இல்லையா? ஹவ் இட் ஒர்க்ஸ்ல இந்த டிவ்ல வர இந்த பேராகிராஃப் மட்டும்தான் இந்த ஸ்டைல் வேணும்னு எழுதுறோம். புரியுதாப்பா? இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு, இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு. இந்த ஸ்டைல் மட்டும் தான் நான் அஃபெக்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெயிட்டா ஹவ் இட் ஒர்க்ஸ்ல பீன் போட்டுனா 2 பீயுமே அஃபெக்ட் ஆகும், 2 பேராவுமே அஃபெக்ட் ஆகும். அதனால ஹவ் இட் ஒர்க்ஸ்ல எலிப்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அந்த எலிப்ஸ் செக்ஷனை கால் பண்ணிட்டு இதுல இருக்க பேராகிராஃப் மட்டும் அஃபெக்ட் ஆகணும்னு சொல்லி ஸ்டைல் எழுதுவேன். ஆனா அப்படி கொடுத்தாலும் ஆகுதேனா? முன்னாடி பண்ணிருக்கேன், ஆனா மாதிரி இருந்தது. ஒருவேளை பேரண்ட் கிளாஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு பண்ணணுமா? சும்மா வந்து கலர் வந்து ரெட்னு கொடுக்குறேன். எங்க அஃபெக்ட் ஆகுதுன்னு பாரு. இங்கதான் அஃபெக்ட் ஆகுது, இங்க வந்து அஃபெக்ட் ஆகல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதோ இந்த செக்ஷனோட கிளாஸை மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த செக்ஷனோட கிளாஸ் என்னது? எலிப்ஸ் செக்ஷன். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது, இந்த கிளாஸ். புரியுதா இல்லையா? புரியுது. அதாவது அந்த பேரண்ட் கிளாஸையும் மென்ஷன் பண்ணணும்.
இது இந்த கிளாஸ் இந்த பேராகிராஃப் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா இங்க இருக்க பேரண்ட் கிளாஸையும் நீ மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இது அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல வரேன் நான். புரியுதா? ஓகே ஓகே, நான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு கேப் வருது. இந்த டிசைன்ல தான் சொன்ன மாதிரி இந்த சர்க்கிள் மிஸ் ஆயிடுச்சு, இந்த பாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் வரணும். அதெல்லாம் நீ போடவே இல்லை. நீ கட் பண்ணும்போது இமேஜ் ஒழுங்கா கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம இமேஜ இப்போ காலம் 6 தானே கொடுத்துருக்க. ஸோ இமேஜ் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வரணும்னா மார்ஜின் லெஃப்ட் மைனஸ் கொடுத்து கொஞ்சம் லேஅவுட் ஒட்டின மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா பொசிஷன் அப்சல்யூட் லெஃப்ட் 0ன்னு வச்சுன்னா இங்க வந்து அட்டாச் ஆயிடும். அந்த மாதிரி கொடுத்துதான் இது பண்ணணும். அதே மாதிரி இதுல இருக்க மார்ஜின்ல ரிமூவ் பண்ணு, பொசிஷன் அப்சல்யூட் லெஃப்ட் 0 கொடுக்கலாம் இது. ஓகேவா? ஸோ அதெல்லாமே கரெக்ட் பண்ணணும். இந்த பாக்ஸ் வரணும். இங்கதான் அந்த கிரே வருது, சம் கிரே பேட்டர்ன் வருது. அதுக்கப்புறம் ஒயிட். கிவிங் சர்வீசஸ் இதுக்கு பின்னாடியும் 2 டைமண்ட் இருக்கு. ஸோ அதுவும் நீ போடல. அந்த டைமண்டை வந்து கட் பண்ணி, அதாவது எப்படி பண்ணணும்னா இங்க இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஹைட் பண்ணணும். இதை கிளிக் பண்றேன். இதுதான் ஹைட் ஆப்ஷன் இருக்காது. இல்ல அது மேல வச்சிரல, ரைட் கிளிக் பண்ணுங்களேன். இதுலயா? இல்ல இதுல இல்ல, நான் அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த டைமண்ட்ல ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணா செலக்ட் ஆகும். டைமண்ட் கிளிக் பண்ணல, ஹைட் பண்ற ஆப்ஷன் இல்லையா அதுல? இல்ல நான் டைமண்ட் அது லைட்டா கிளிக் பண்ணுங்க. நான் சும்மா டைமண்ட் கிளிக் பண்ணா வேற ஏதாவது வரும், சும்மா சொல்றேன். இந்த டைமண்ட் எங்க எழுதுறான்னு தெரியல எனக்கு. இல்ல நான் டைமண்ட் அது டச் ஆவனா வரலனா நீங்க சும்மா டைமண்ட் அந்த சும்மா கிளிக் பண்ணிட்டு டைமண்டே செலக்ட் ஆகலையா? ரைட் கிளிக் பண்ணுங்களேன். டைமண்ட் அதான் நான் செலக்ட் ஆகல, நான் ரைட் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆச்சு. ஆனா இது டைமண்ட் மட்டுமே செலக்ட் ஆகுது. நம்ம எப்படி வேணும்னா இது ஃபுல்லாவே வந்து ஒரு இமேஜ் மாதிரி கட் பண்ணணும் இதை. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இது இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டெலீட் ஆகுது. டெலீட் சேவ் அஸ் பிஎன்ஜி இருக்கு. ஆனா இந்த ஒரு டைமண்ட் தான் வரும். டெலிட் ஆப்ஷன் இல்ல. செட் ஓகே. இதுல எல்லாமே இமேஜஸ் வந்துருது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தாலே ஃபுல் இமேஜஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இது நம்ம டிசைனர் கிட்ட கேட்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இது பேக்ரவுண்ட்ல இருக்கிறது எடுக்கணும். இது போட்டோஷாப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஹைட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டையும் ஹைட் பண்ணிட்டேன்னா நமக்கு தனியா இந்த டைமண்ட் மட்டும் 2 டைமண்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைமண்டை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த செக்ஷனுக்கு பேக்ரவுண்டா வச்சிடணும். இந்த செக்ஷன் போட்டிருக்க. ஸோ பேசிக்கா அப்படிதான் பண்ணணும். இதுல வரல, நம்ம அசட் வந்து தனியா எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும்.
அதுக்கப்புறம் ஓகே ரோ. ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். பேங்க் செக்ஷன் அது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேம் ஸ்டைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேவையில்லாமல் இது ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எழுதிட்டு அந்த கிளாஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ தேவையில்லாமல் பேங்க் செக்ஷன் போட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன்ஸ் செக்குன்றது யூஸ் பண்ணாத. ஓகேவா? செக்குன்றது மேலே ஒரு செக்ஷன் வரும்போது இங்கே யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வரதெல்லாம் செக்ஷன் யூஸ் பண்ணாத. மேக்ஸிமம் வந்து ஒரு வேர்டு இல்லை 2 வேர்ட்லயே நம்ம கிளாஸ் எழுதுற மாதிரி பார்க்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் எல்லாம் வித்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஹைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்பி வித்துலாம் வருது. இது நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணிட்டேன். கிளாஸ் எடுக்கணும், ஃபிக்மால் எடுக்கணும்னு சொன்ன வித்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண மார்ஜின் எங்கேருந்து வருது? ஓகே, இதில் மார்ஜின் கொடுத்துருக்கு, ஃபைன் தான். ஆக்சுவலி மார்ஜின் வந்து இதுக்கு ஒரே மொத்தமா மார்ஜின் கொடுக்காம மேல இருக்க டிப்புக்கு பேங்க் செக்ஷனுக்கு என்ன பண்ணும், இதுக்கு ஒரு மார்ஜின் நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு 20 பிக்சல், இதுக்கு ஒரு 20 பிக்சல், அந்த மாதிரி டிவைட் பண்ணி மார்ஜின் கொடு. மொத்தத்துக்குமே இதுக்கு மட்டுமே மொத்தமா மார்ஜின் கொடுக்காத. ஓகேவா? ஸோ இந்த ஒரு செக்ஷன் இருக்குன்னா இந்த ஒரு செக்ஷனுக்கு மார்ஜின் பாட்டம் ஒரு 20. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 வருது இது அப்படின்னா 30, இதுக்கு ஒரு மார்ஜின் டாப் 30. ஸோ அந்த மாதிரி வச்சுதான் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது வந்து கெரோசல்ல தான் பண்ணோம். நீ இந்த அலைன்மெண்ட் பார்க்கலாம் எப்படி பண்ணிடுவீங்க. சி இது கொஞ்சம் திக்கா இருக்கு, இதுல தின்னா இருக்கு. ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கு, அது செக் பண்ணணும். இந்த லைன் தின்னா இருக்கு, நீ திக்கா போட்டிருக்க. இருக்கு. அண்ணா அதுதான் நான் சொன்னல, நான் ஃபாண்ட் டவுட் சொன்னல, நீங்க கிளாஸ்ல பார்த்தத சொன்னீங்க. இது முடிச்சதும் அது நான் சொல்றேன். எங்க போட்டுருக்க ஃபாண்ட் 1 போட்டுருக்க. அண்ட் ஃபாண்ட்னு ஒரு ஃபோல்டர் போட்டு எல்லா ஃபாண்ட்டும் அதுலயே போடுறா. ஃபாண்ட் 1 ஃபோல்டர் போட்டுருக்க, ஃபாண்ட் 2 ஃபோல்டர். ஆமா ஆமா, நான் அதுல தானே போட்டேன், அது எடுக்கல. அதனால வந்து சரி இப்படி கொடுத்து பார்க்கலாம்னு கொடுத்தேன். அப்பவும் எடுக்கல, எதனா ஒண்ணுதான் எடுத்தது. எங்க ஃபாண்ட் ஃபேஸ் எங்க போட்டுருக்க? ஃபாண்ட் ஃபேஸ் போடுறா அப்படின்னு சொன்னேன் நான் காலையில கூட போட்டுருப்பேன் பாருங்க. இதுல சிஎஸ்எஸ்ல போட்டுருப்பேன் பாருங்க. சிஎஸ்எஸ் தான் இது. இதுல போட்டிருப்பேனா பாருங்களேன். ஹெட்டரோட ஃபாண்ட் கீழே, இது கீழே தான் இருக்கும். ஸ்வைப் பண்ணு. அது போட்டு ஃபாண்ட் URL வந்து தப்பு. போல்ட் ஓகே ஓகே போகுது. ஸ்டைலிங் இருக்கு, ஃபாண்ட் 1 TKF. எடுக்குது ஃபாண்ட் தான். மான்செராட்ன்றத நான் இப்போ அன்செக் பண்றேன். டிஃபால்ட் ஃபாண்ட் என்னமோ அது வருது. ஆனா அந்த ஃபாண்ட் எல்லாம் எடுக்குதுன்னா, இப்போ அது கீழே இன்னொன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே செக்ஷன்ல வேற ஃபாண்ட் மாத்தணும்னா எடுக்கல சொல்றேன். ஒண்ணுதான் எடுக்குதுன்னு சொல்றேன். இப்ப மேல இருக்குது மான்ஸ்ட்ரேட் போல்ட் கொடுத்துருக்கேனா, இப்ப கீழே இருக்கிறதுக்கு வந்து சும்மா நார்மலா தின் கொடுக்கணும்னா அது எடுக்கல அப்படி சொல்றேன். தின் கொடுக்கணும்? எதுக்கு உனக்கு தின் கொடுக்கணும் இப்போ? இதுக்கா? இல்லனா ஃபர்ஸ்ட் மேல இருக்க செக்ஷன் போங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் போங்களேன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இதுவா? சென்ட் மணி இருக்கா? சென்ட் மணி கே எல்லோரும் ரெண்டுத்துக்கும் பாருங்க டிஃபரன்ஸ். மான்செராட் ஃபாண்ட் வெயிட் 600 கொடுத்துருக்கேன். பேராகிராஃப் மான்செராட் ஃபாண்ட் வெயிட் நார்மல் கொடுத்துருக்கேன். அதனால நார்மலா இருக்கு. இது போல்டுனா போல்டா இருக்கு. அதான் நான் இது எடுத்து போடுறதால அப்படி இருக்குன்னா, பட் ஐயோ என்ன சொல்லுவாங்க இங்க மறந்துச்சுனா.
இந்த ஃபாண்ட் ஃபேஸ் வந்து எப்படி எழுதணும்? ஃபாண்ட் ஃபேஸ்லயே நிறைய அரைகுறையா இருக்கு. ஃபாண்ட் ஃபேஸ் இப்போ செகண்ட் தான் எடுக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுல போங்களேன். செகண்ட் தான் இருக்கு. இதுதான் ஃபேஸ் ரூல். ஓகே, இவனே இதுதான் கொடுத்துருக்கான். ஃபாண்ட் வெயிட் போல்டு இது யூஸ் பண்ணுவீங்க. இது போல்டு டிடிஎஃப் இருக்கு, இது யூஸ் பண்ணுவீங்க. இது ரெகுலர் ஃபாண்ட் வெயிட் ரெகுலர் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண, மான்சராட் இருக்குன்னா ஃபேமிலி மான்சராட் யூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் போல்டுனா போல்டு கொடுக்கணும், ரெகுலர்னா ரெகுலர் கொடுக்கணும். கரெக்டா தான் வருது. இந்த ஃபாண்ட் வெயிட் நார்மல்லாம் கொடுக்கலாம். அது என்ன நார்மல் இல்லைன்னா 400 கொடுக்கலாம், அதுவும் நார்மல் தான். அவ்வளவுதான், இதுதான் ஃபாண்ட். ஆனா செகண்ட் ஒன் தானே எடுத்தது, அதுல ரெகுலர் தானே எடுத்தது, போல்ட் எடுக்கல. சொல்ற இதுவா? நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்ல, நான் சிஎஸ்எஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் சிஎஸ்எஸ் வைங்களேன். இதுல நான் ஃபர்ஸ்ட்ல வந்து மான்ஸ்ட்ரேட் போல்ட் கொடுத்துருக்கேனா, அது கொடுக்கும்போது ரெண்டுத்துக்குமே அதே எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நான் மான்ஸ்ட்ரேட் ரெகுலர் கொடுத்தேன். ரெகுலர் கொடுத்தோன்னே ரெகுலர் தான் மேல இருக்கிறதுக்கும் H1க்கும் எடுக்குது, அப்புறம் பேராகிராஃப்க்கும் அதுக்கு. அது நீ ஃபாண்ட் ஃபேமிலி ரெண்டுக்குமே மான்சராட்னு கொடுத்துருக்க, அதுதான். அப்புறம் மான்சராட் போல்டுன்னு கொடுக்கணும். மான்சராட் இது வருது. ஓகே, இது தின்னா இது ரிமூவ் பண்றேன். போல்டு ஸ்டைல் ஆட் பண்றேன். சாரி, இட்டாலிக் இல்ல கரெக்ட் தான். அதாவது டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இவன் ஃபாண்ட் ஃபேஸ் போட்டிருப்பான், அது எப்படி போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஓ இல்ல இல்ல, இது ஆக்சுவலி பார்த்தோன்னா இது கரெக்ட் தான். ஃபாண்ட் ஃபேமிலி மான்சராட் தான். நமக்கு போல்டு வேணும்னா ஃபாண்ட் வெயிட் போல்டு போட்டுக்கணும், ரெகுலர்னா ரெகுலர் போட்டுக்கணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கேயே பார்த்தோன்னா நம்ம வந்து 500 மீடியம் இட்டாலிக் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மல் வெயிட் இது ஆட் பண்றோம். ஸோ எது ஆட் பண்ணாலுமே மான்சராட் தான் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ அதுக்குள்ள வர ஃபாண்ட் வெயிட் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும், 500 300. ஆனா இப்போ அது இப்போ போல்டுன்றது வந்து நார்மலா அது ஃபாண்ட் வெயிட் கொடுத்துருக்கதால அது இருக்குது. இப்போ நீங்க வந்து மான்சராட் ரெகுலர் இருக்குல்ல, அதை வந்து எதனா இதுவா மாத்தி பாருங்களா, இட்டாலிக் அது மாதிரி எதனா மாத்தி பாருங்களேன். ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுதா பார்க்கலாம். இங்க இல்லைன்னா மான்சராட் ரெகுலர் டாட் டிடிஎஃப் இருக்குல்ல, அஃபெக்ட் ஆகும். ரெண்டுத்துக்குமே அஃபெக்ட் ஆகுதா பார்க்கலாம் அப்படி சொல்றேன். அஃபெக்ட் ஆகும்.
பாருங்க. அது அஃபெக்ட் ஆகும்டா. அது ஒரு நார்மல் ஸ்டைல் தான் அது. அது அஃபெக்ட் ஆகும். நீ அது அதான் நான் ரெண்டுத்துக்குமே அஃபெக்ட் ஆச்சு. எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். இது வந்து பேசிக் இது. நீ மான்செராட் தான் ஆட் பண்ணணும்னு இல்ல. ஸோ ஒரு நார்மல் ஃபாண்ட்ல வந்து ஸ்டைல் நீ மாத்தினாலுமே அது மாறும். அது வந்து பேசிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்ல நான் ரெண்டுத்துலயுமே மாறுதுன்னு நான் சொல்றேன். ரெண்டுத்துலயுமே மாறும். நான் தான் சொல்றேனே, ரெண்டுத்துலயுமே மாறும். நீ மான்செராட்டே ஆட் பண்ணலனாலுமே இட்டாலிக் கொடுத்தீங்கன்னா பேசிக் ஃபாண்ட்லயே மாறும். ஸோ அதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி, ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்ன்றது. புரியுதா? நமக்கு வேணும்ன்றது என்னன்னா போல்டு, மான்செராட் போல்டுனா போல்டு ஆட் பண்ணிக்கணும், இட்டாலிக் ஆட் பண்ணணும். இல்ல அப்படின்னா இந்த ஃபாண்ட் ஃபேமிலியில வேணா போல்டு இப்படிதான் வரும். ஆனா அது கரெக்டான எக்ஸாம்பிள் இல்ல. ஸோ இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இப்படிதான் வரும். கூகுள் ஃபாண்ட்ல எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இப்படிதான் ஆக்சுவலி எழுதணும். ஓகே, இதுதான் இப்போ கரெக்டா வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, இதுதானே கரெக்ட். ஸோ இந்த வந்து நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ மான்செராட் போல்டு, மான்செராட் ரெகுலர். ஸோ ரெகுலர்னா ரெகுலர். ஸோ ஆக்சுவலி இப்படி தான் வரணும் ஃபாண்ட் ஃபேஸு. கரெக்டான எக்ஸாம்பிளும் இல்லை, கூகுள்லையுமே வந்து சேமாக தான் காமிக்கிறா. ஸோ இப்படி தான் வரணும். ஸோ இது ரெகுலருக்கு மான்செராட் ரெகுலர்னு போட்டு அந்த ரெகுலரோட இது போகணும். ஸோ நான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது எதுவுமே எடுக்கல. இது எல்லாத்துலேயுமே போயிட்டு ரெகுலர்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சேம் முன்னாடி என்னன்னா சேம் நேமா இருக்கவே கடைசியா இருக்கிறது மட்டும் தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் ஆட் பண்ணிருக்கலாம் கரெக்டு, நேம் கொடுத்தது தப்பு ஆயிடுச்சு. ஸோ அது ஒன்று. அதுக்கு இது பின்னாடி டைமண்ட் வரணும்னு சொன்னேன். இது கொஞ்சம் ஸ்பேஸ் செக் பண்ணிக்கோ எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்பேஸ் எதுல எந்த இதுல இருந்து கொடுத்துருக்க? ஸோ இது வந்து செக்ஷன்ல இருந்து தான் கொடுத்துருக்க. ஓகே, ஆனா அது வைங்கண்ணா ஒரே செகண்ட். ஃபாண்ட் அங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களா சிஎஸ்எஸ்ல? ஃபாண்ட் ஃபேமிலியில இது போல்டுன்னு கொடுத்துட்டு யூஆர்எல்ல போல்டு மென்ஷன் பண்ணிட்டு வெயிட்லயும் போல்டு மென்ஷன் பண்ணிடணும். மூணுத்துலயுமே போல்டுன்றதை மென்ஷன் பண்ணிடணும். ஆமா. அப்புறம் நம்ம எந்த செக்ஷனுக்கு வேணுமோ அந்த செக்ஷன்ல அதை மென்ஷன் பண்ணணும். அந்த எந்த செக்ஷன்ல வேணுமோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி மொத்தமா அதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, அந்த நேமே அப்படியே மென்ஷன் பண்ற மாதிரி. அப்படியே மான்செராட் போல்டு நேம் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனை இந்த செக்ஷன்ல ஓகே பேக்ரவுண்டு போட்டிருக்க. இன்னும் இந்த செக்ஷன் வந்து இது சிஎஸ்எஸ்லேயே எப்படி தேர்ட் பிளாக்கை வந்து இந்த மாதிரி ஒரு முக்கால்வாசி மட்டும் காமிக்கிற மாதிரி எப்படி பண்ணுன்றதை செக் பண்ணி பண்ணு. ஓகேவா? அது பண்ணு, ஃபூட்டர் பண்ணு. ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்ல இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குப்பா. டெஸ்க்டாப்ல வர இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. கிளியர் பண்ணாலே ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்ட் ஆயிடும். ஓகே ஓகே, ஆனா அது போக மாட்டுதுண்ணா. அதுக்கு மேல நீங்க சொன்னீங்களா அந்த ப்ளூ பேக்ரவுண்ட்? இதுதான். இது கண்டெய்னர் இடிக்குதுல்ல? இது இதுதானா கண்டெய்னர்? அந்த சைஸ் இருக்குல்ல கரெக்டா? அதுக்கு மேல மார்ஜின் கொடுத்து நான் மூவ் பண்ணலாம்னு பார்த்தாலும் மூவ் ஆக மாட்டேங்குது மட்டும். புரியல. கண்டெய்னர் அதோட முடிஞ்சிடுதுண்ணா. அதுக்குள்ளதான் இது எல்லாமே வருது கண்டென்ட். இந்த மூணுமே. இப்போ நான் தேர்ட் ஒனுக்கு மட்டும் நான் வந்து மார்ஜின் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். இப்போ இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். ஸோ இது எல்லாமே வந்து அது கீழே எங்கேயோ போகுது. மார்ஜின்லாம் கண்ணாமண்ணான்னு போட்டிருக்க டாப்புக்குலாம்.
அது அது மேல வர்றதுக்காக போட்டு கொடுத்து அப்படிலாம் போடவே கூடாது. கோடு தப்பா எழுதி வச்சுக்கிற. எலிப்ஸ் வந்து முதல்ல இப்படிலாம் இது போடலாம். ஓகே ஃபைனு. எலிப்ஸை தாண்டா அப்சல்யூட்ல போடணும். ஃபுல் ப்ளூ பேக்ரவுண்ட் போட்டிருக்க. எலிப்ஸை தான் வந்து அப்சல்யூட்ல போடணும். அப்சல்யூட்ல போட்டு பொசிஷன் பண்ணி வைக்கணும். அப்பதான் இந்த கண்டெய்னர் மேல வரும். புரியுதா? பொசிஷன் கொடுத்தீங்களா மாறிடுச்சு அது. ஆமா பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். அத இது ஏன் மேல போயிருக்கு இப்போ? அது நான் கொடுத்து வச்சிருக்க மார்ஜின் அப்படின்னா பேக்ரவுண்ட்லாம் வந்துச்சுன்னா இது ஆக்சுவலி எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கிள்லாம் இருக்கு பாரு, இது வந்து நம்ம ஃபிக்மால யூஸ் பண்றதுனால கரெக்டா வரல. அது வந்து சர்க்கிள் எல்லாத்தையுமே சேர்த்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது இந்த மேல இருக்க கண்டென்ட் எல்லாமே போட்டோஷாப்லன்னா அப்படிதான் பண்ணணும். இந்த மேல இருக்க பாக்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ப்ளூ செக்ஷன் மட்டும் எடுத்து ஒரு ஸ்லைஸ் பண்ணி இந்த ப்ளூ செக்ஷன் எடுத்துட்டு மொத்தமா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இதே சேம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்ட் கவர்னு கொடுத்து ஃபுல்லா செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். சரி, இப்போ நம்ம எடுக்க முடியல ஃபிக்மா அப்படின்னா ஃபிக்மால ஒரு சர்க்கிளை வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து செட் பண்ணணும். அப்சல்யூட் கொடுத்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு டிவு போட்டு இந்த ஒரு 4 டிவு போட்டு இங்க ஒரு செக்ஷன் இல்லைன்னா இது ஒரு தனி டிவு போட்டோம், இங்க ஒரு தனி டிவு போட்டு அதுக்குள்ள ஒரு 3 காலம் அப்படிதான். இப்போ நீங்க அது பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கும் போதே அதுவே ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகிச்சுல. நீ ஆல்ரெடி அதுல மார்ஜின் கொடுத்துருந்த புரியுதா? ஸோ அந்த மார்ஜின் லெஃப்ட் ரைட்டுன்னு நீ கொடுத்துருந்த அதுலேயே பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோன்னே அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயோ போய் செட் ஆயிடுச்சு. புரியுதா நான் சொல்றது? நீ பொசிஷன் இந்த சர்க்கிள் நீ கட் பண்ணி பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ஒரு 100 பிக்சல் டாப்ல இருந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல செட் ஆகிடும். இல்லைன்னா பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும். பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% மேல இருந்து ஒரு 2% கொடுத்தீங்கன்னா செட் ஆயிடும். ஸோ அது ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது பெர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆயிடும். பிக்சல் கொடுத்தா திரும்பி அந்த பிரச்சனை வரும். இப்போ மொபைல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் சர்க்கிள் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இதுவே வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். நீ பிக்சல்ல கொடுத்தீனா 100 பிக்சல் கொடுத்தீனா புரியுதா நான் சொல்றது? பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும். அதெல்லாம் வந்து தலைவலி தான். இதை நான் சொன்ன மாதிரி அழகா நீ கட் பண்ணிட்டு பேக்ரவுண்டா கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பொசிஷன் அப்சல்யூட்லாம் வச்சு குழப்பிட்டு இருக்கு தேவை. அதுக்கப்புறமும் இந்த டிவு நான் என்ன நினைச்சேன்னா இந்த செக்ஷனையே அப்படியே இமேஜ் மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சரி சரி. மேல இருக்கிறதுல மார்ஜின் ஏதோ போட்டிருக்கு அதனால மேல போயிடுச்சு. ஸோ இந்த 3 டிவ்யுமே வந்து செப்பரேட் டிவ்வுக்குள்ள போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டிவ் ஆரம்பிச்சு இந்த 3 டிவ்வுமே அதுக்குள்ள போட்டுட்டு இப்போ அந்த டிவ் தான் இது அப்படின்னா இல்ல அந்த டிவ் போட்டா அதுக்கு ஒரு ரோ கொடுக்குற மாதிரி வருது இல்லைன்னா அவ்வளோ அதுக்கு ஒரு ரோ கொடுத்து மறுபடியும் அதுக்குள்ள காலம் கொடுக்குற மாதிரி வருது. அப்ப கூட எல்லாத்துக்குமே அப்படி வரணும்னு இல்லப்பா. ஆமா நீ சொல்ற மாதிரி ஆமா ரோ கொடுத்துட்டு அதுக்குள்ள காலம் கொடுக்கணும். அப்படிதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு இதே மாதிரி இருந்தாலே அதுவும் ஒண்ணு சேம் தானேண்ணா? அப்படி கிடையாது. நான் சொல்றது இங்க வர ஒரு செக்ஷன் இருக்கு பாத்தியா ஒயிட் கலர்ல டெக்ஸ்ட், அதையும் இதையும் செப்பரேட்டா பிரிக்கணும்னு சொல்றேன் நான். இப்ப எல்லாமே ஒரே ரோலயே வருது. புரியுதா? அத வந்து ஒரு ரோல போட்டுட்டு இதை தனி டிவ்ல போட்டினா இந்த 3 செக்ஷனும் மார்ஜின் ஏதாவது கொடுத்து இந்த ரோவை மட்டும் உள்ள நம்ம தள்ள முடியும். சொல்றது இது அஃபெக்ட் ஆகாது. இல்லைன்னா மொத்தமா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்ல நான் இந்த கண்டெய்னர் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த கண்டெய்னர் இதோட முடியுதுல அதுக்கு மேல வெளிய போனா சொல்றேன். நீ மார்ஜின் லெஃப்ட் இல்ல ரைட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டெய்னர் அது பாட்டுக்கு இருக்கும். அதை தாண்டி நம்மளால பண்ண முடியும். புரியுதா நான் சொல்றது? இல்ல பொசிஷன் அப்சல்யூட் இல்லைன்னா சிம்பிளா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து
இந்த இதெல்லாம் கரெக்டா பண்ணாதான் பொசிஷன் அப்சல்யூட் விட்டா அதே இடத்துல நிற்கும். இப்போ மார்ஜின் அது இதுன்னு யாரா கூட கொடுத்துருல, ரைட்டு 0 விடுதுன்னா இப்படி வருது. இந்த மாதிரி நிக்க வைக்க முடியும் நம்மளால ஒரு டிப்பை. இதா ஆனா ஒரே ஒரு டிப்பை மட்டும் வச்சுன்னா இவ்வளவு கேப் வரும். அதுக்குதான் சொல்றேன், இது எல்லாமே இந்த 3மே ஒரே டிப்புக்குள்ள போட்டுட்டு இந்த மொத்த டிப்பையுமே வந்து உள்ள தள்ள முடியும் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து. ஆனா இப்போ நீங்க நார்மலா பேடிங்ல மாறி எதுவுமே மென்ஷன் பண்ணாம வெறும் ரைட் மட்டும் கொடுத்துருக்கீங்களா? இது இது எதை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு கணக்கனாது? இது பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கேன் பார். அதோட இது மென்ஷன் ஆமா, இந்த பொசிஷன் அப்சல்யூட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க ரோ இல்ல ஏதாவது ஒரு எங்க வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்கோ அதை பேரண்டா எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரைட் லெஃப்ட் கொடுத்தா அது மூவ் ஆகும். ஆனா ஃபிக்மால ஃபுல்லாவே எல்லாத்துக்குமே பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்காங்கண்ணா. ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ அது யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை வித்து, இந்த ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இந்த பாக்ஸோட வித்து, ஹைட்டு, பேடிங் எவ்வளவு இருக்கு, இந்த ஃபாண்டோட இந்த டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது மட்டும் தான் எடுக்கணும். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட்லாம் தேவைன்னா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃபூட்டர்லயும் சேம் அதே தான். இது ஒரு மொத்தமா ஒரு ரோ போட்டு அந்த ரோக்குள்ள இதை ஒரு காலம் போடணும். நீ போடுறது என்ன அப்படின்னா, ஒரு ரோ போட்டு இது ஒரு செக்ஷனா போட்டு திரும்பி ஒரு ரோ போட்டு இது ஒரு செக்ஷன் அப்படி வேணும். இது ஒரு செக்ஷன் கண்டெய்னருக்குள்ள ஒரு ரோல வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு காலம் 8 வச்சுக்கலாம், இல்ல இதை 4 வச்சுக்கலாம், இல்லைன்னா இதை 3 வச்சுட்டு இதை 9 வைக்கலாம். காலம் 3 காலம் 9. அதுக்கப்புறம் இது காலம் 3 அது முடிஞ்சிச்சா, அது காலம் 9குள்ள திரும்பி இது வந்து 3 டிவைட் பண்ணும். அந்த காலம் 9குள்ள திரும்பி ஒரு ரோ போட்டு இது ஒரு காலம் 3 காலம் 3 காலம் 3 காலம் 3 போட்டு இது ஒரு 4 செக்ஷனா டிவைட் பண்ணி. நான் புரியல நீங்க சொல்றது எப்படின்னு புரியல. ஒரு டியூவை ஓபன் பண்ண சொல்லிட்டு அதுல பண்ண சொல்றீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செக்ஷன் பாது ஃபூட்டர்னு ஒரு போடணும், ஃபூட்டர் டேக் போடணும், ஃபூட்டர் டேக்குள்ள கண்டெய்னர் போடணும், கண்டெய்னருக்கு அப்புறம் ரோ போடுவேன், ரோக்கு அப்புறம் இதை வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு அசம்ஷன்ல எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, இந்த 4 செக்ஷன் இருக்கு பத்தியா, இது ஒரு டிப்பா எடுக்கணும். இதை வந்து காலம் 3 எடுக்கணும். அப்போ 12 - 3 - 9 வரும். இது வந்து காலம் 9 எடுக்கணும். அது வரைக்கும் புரியுதா? இது ஒரு காலம் 3, இது ஒரு காலம் 9. புரியுதா? இது புரியுதுண்ணா. இப்போ நம்ம டிவ் போடுறோம்ல, இதுல இருந்து அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்க மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. டிவ் தான்டா, இது வந்து ஒரு செக்ஷன், இது வந்து ஒரு டிவ்வா போடுறா. இது ஏன்னா இது ஒன்னே ஒண்ணு தனியா இருக்கு. இது ஏன் எடுக்கிறேன்னா இவ்வளவு கேப் இருக்குன்றதுனால இதை வந்து காலம் 3ல போடுன்றேன். அப்போ நமக்கு வந்து காலம் 3க்கு இவ்வளவு ஸ்பேஸ் வரும், காலம் 9க்கு இவ்வளவு ஸ்பேஸ் வரும். இது வந்து காலம் 3 போடுறேன். ஓகேவா? இது ஒரு டிவ் வந்துச்சு, இது ஒரு டிவ் வந்துச்சு. இந்த டிவ்வுக்குள்ள திரும்பி ரோ போட்டு இதை வந்து திரும்பி காலம் 3 பிரிக்க சொல்றேன். புரியுதா? இது ஒரு செக்ஷன். இப்போ அப்படி போட்டோம்னா நம்ம டிவ் போட்டோம்னா கீழே தானே வரும். ஏன் கீழே வருது? கீழே வராது. நம்ம காலம் கொடுக்கறதுல மேல. ஓகே ஓகே. ஆமா, இது ஆல்ரெடி இது காலம் 3ல இருக்கு, இது காலம் வந்து 9ல இருக்கு. இந்த 9க்குள்ளதான் டிவ் போட்டு திரும்பி இந்த காலம் 3 ஸ்ப்ளிட் பண்றேன். புரியுதா? இது காலம் 9ன்றத போட்டேன், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இது ஒரு செக்ஷனா நினைச்சுக்கணும். இது ஒரு செக்ஷன், நார்மல் செக்ஷன் என்ன பண்ணுவேன், ஒரு ரோ போடுவேன், ரோக்குள்ள திரும்பி காலம் 3 காலம் 3 காலம் 3 காலம் 3 போடுவேன். அதேதான், அதே கான்செப்ட். புரியுதா? ஸோ அந்த மாதிரி போட்டு ஃபூட்டர் ரெடி பண்ணும். ஃபூட்டர் ரெடி பண்ணிட்டு ரெஸ்பான்சிவ் வரும்போது இதை வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனா வைக்கணும். இதுல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன். இந்த 2 மெனு இங்க இருக்க லிங்க்ஸ் இங்க இருக்க லிங்க்ஸை வந்து செகண்டா காமிக்கணும், இதுவும் தேர்டா காமிக்கணும். புரியுதா? மொபைல்ல வரும்போது இது ஃபர்ஸ்ட் காமிக்கிற, அது கீழே இது 2 வந்துடணும், இதுக்கு கீழே இது 2 வந்துடணும். ஸோ இவ்வளோ இருக்கு. நீ இந்த மார்ஜின் பேடிங்லாம் கரெக்டாக பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர்லாம் கரெக்டாக பண்ணணும், மார்ஜின் லெஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, கிளாஸ் எல்லாம் கரெக்டாக எழுதணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வெரி வெரி பேசிக். இதுல இருந்து என்ன கரெக்டா தெரியுதுன்னா, முன்னாடி கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கவே இல்லை, ஏன்னா தானம் பண்றீங்க. அந்த வீடியோஸை வந்து ஃபுல்லா பார்த்து இப்போ இதை நான் ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்புறேன். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன மிஸ்டேக் சொல்றோமோ இந்த வீடியோஸை வந்து ஒரு 50 வாட்டி திருப்பி நீங்க பார்த்து இந்த கரெக்ஷன் கிளாஸ் கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லா கிளாஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம்
வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கிளாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு கலர் சொல்லியிருக்காங்க, கலர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் நீ போட்டியான்னு ஃபுல்லாக செக் பண்ணணும். திரும்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி என்ன பாயிண்ட் சொல்றேன்னு பார்க்கணும். அது லேஅவுட்ல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இது மாதிரி 1 by 1 செக் பண்ணி ஓகே ஓகே மட்டும் தான் லேஅவுட்டை கரெக்டாக பண்ண முடியும். இல்லைன்னா திரும்பி அரைக்குறையா வரும்.